ஃபஸ்ட்டு அவர் டேக்ஸ் ஒழுங்காக கட்ட சொல்லுங்கள். தேவையில்லாமல் டேக்ஸே அவர் வாங்கின காருக்கே டேக்ஸ் கட்டாமல் இருக்கார். ஃபஸ்ட்டு அவர் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு ஒழுங்காக கவனிக்க சொல்லுங்கள். ஒரு நியாயம் பிச்சை எடுக்கணும். ஜப்பானில் ஒரு பழமொழியே இருக்கும், மீனை இலவசமாக கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்ட்டு. அந்த மாதிரி 200 கோடி ரூபாய் விட்டு வரேன்னு சொல்கிறவர் 250 கோடி ரூபா அவர் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்? ஆட்சிக்கு வரணுன்னே இல்லை. ஏதோ ரசிகர்கள் ஆர்வ கோளாறில் வந்து கத்துறாங்க, ஓட்டு போடலைன்னா விஷத்தை வச்சு கொண்டுருவான்னு சொல்கிறாங்க. கேஸ் விலை வந்து 60 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இந்த சமயத்தில் 60 ரூபாய் ஏற்றுனது கஷ்டம்தான். ஆனால் இந்த ஏற்றம் வந்து நம்ம நாட்டால் வரலையே, இது உலகத்தில் இருக்கிற போர்னால ஏறி இருக்குது. ஏன்னா இப்போ உலகத்தில் தட்டுப்பாடு இருக்குது. அந்த தட்டுப்பாடு சமயத்தில் எந்த ஒரு பொருளுமே கிடைக்காத போது தான் விலை ஏறும். இதனால் இப்போது டிரான்ஸ்போர்ட் பாதிக்கும், வீட்டில் இருக்க மளிகை சாமான் காய்கறி எல்லாமே விலை ஏறும். டோட்டலாக பார்க்குறதுக்கு இந்த கேஸ் ஏற்ற விலையேற்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுதான் பேஸு, எல்லா விலையேற்றத்துக்கும் அடிப்படையாக அமைஞ்சிடும். எலெக்ஷன் 1000 அறிக்கை விட்டுக்கிறாங்க. இப்போ இது பண்ணாங்க, கம்மி பண்ணிக்கலாம்ல. அது அந்த 2500 ரூபா தரேன், 2000 ரூபாய் தரேன், அதுதான் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. கேஸ் விலை ஏற்றாமல் இருந்திருக்கலாம். இது இன்றைக்கி இங்கே 60 ரூபா கம்மி பண்ணுவாங்க, நாளைக்கு 1000 ரூபா நம்மக்கிட்டே பிடிங்கிடுவாங்க. இது வந்து இந்த இலவசமும் வேணாம், எங்களுக்கு கம்மி பண்ணவும் வேணாம். இன்றைக்கி சுச்சுவேஷன் இந்த ஏற்று தான் தீரணும். இது வந்து உலக பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டது, உலக விஷயத்தை சம்மந்தப்பட்டது. இவங்க எனக்கு இப்போ இந்த 60 ரூபா மானியம் கொடுக்குறான்னு கொடுத்துட்டு 6000 ரூபா பிடிங்கிடுவாங்க. எங்களுக்கு மானியமே வேணாம். இன்றைக்கி இந்த பொருள் இந்த விலையில தான் விற்கணும்னா அது விற்று தான் தீரணும். இதை விட அதிகமாக கோல்டு ரேட் ஏறும்போதே வாங்குறீங்க, அத்தியாவசியமான கேஸ் வாங்க மாட்டிங்களா? எனக்கு 60 ரூபா ஏற்றி கொடி பிடிக்கிறத விட 60 ரூபா நான் கொடுக்குறேன், நீ வெளிநாட்டிலேருந்து சிலிண்டர் வாங்குறேன், இன்றைக்கி அவன் ஏற்றிட்டான், நீ அதை கொடுத்து வாங்குறியா? எனக்காக தான் நான் வாங்குறது, நானே கொடுக்குறேன். இதுக்கு எதுக்கு நான் வந்து இலவச கொடு நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? ஜப்பானில் ஒரு பழமொழியே இருக்கும், மீனை இலவசமாக கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்ட்டு. அந்த மாதிரி எங்களுக்கு உழைப்பு கற்றுக் கொடுத்து அதுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்தா போதும். பிச்சை காசு இலவச காசு வேணவே வேணாம். சிலிண்டரே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம 1000 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட இன்றைக்கெல்லாம் 3000 ரூபா சொல்கிறாங்க பெரிய சிலிண்டரு. வாங்கி போட்டு நம்ம அந்த மாதிரி சின்ன தொழில் வியாபாரிகள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. லாபம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ சரி கடை தொழில் வச்சுறோமே, வாடகை கொடுக்கணும் வைக்கணும்ட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லையா? நம்ம மூடி போட்டாலும் நம்ம செலவுக்கு மேற்கொண்டுக்கு என்ன பண்ணுறது? 100 200 கிடைச்சாலும் போதும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அரசாங்கம் என்னத்த கோரிக்கை? நமக்கு எதுவுமே இலவசங்கள் வேணாம், நமக்கு விலைவாசிகளை குறைச்சாலே போதும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறோம். இன்றைக்கி காலையிலேருந்து சரியாக சவாரி போகலை, லாங் சவாரி எதுவுமே எடுக்கலை. அது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்காக போனால் எங்கன்னா பங்க் இருக்கா இல்லாமல் போயிடுச்சுன்னா தள்ளிட்டு தான் வரணும். சரி, அதனால் கிட்டே இருக்க சவாரி மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இது ரொம்ப எங்களுக்கு பின்னடைவு தான். இன்றைக்கி வருமானம் ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோன்னு ஒரு டார்கெட் பண்ணியிருப்போம், ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையிலேருந்து ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 தான் ஓட்டியிருக்கோம். ஹோட்டல்லாம் சொல்ல போனால் இன்றைக்கி சாப்பிடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன கையேந்தி பவன்லாம் இல்லை. எங்களுக்கு வெரைட்டி ரைஸ் தான் நாங்கள் ரோட்டில் போகிறப்ப சாப்பிடுவோம். சரி, அந்த கடைங்களாம் இல்லை அப்படின்றப்ப பெரிய ஹோட்டல் தான் இருக்குது, காசும் எங்ககிட்ட இல்லை. சரி, சாப்பிட்றது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இப்பயே நிலைமை எப்படி இருக்குது? எலெக்ஷன் முடிஞ்சால் அது சாத்தியமா? அதெல்லாம் 6 கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா சொல்லலாம், எல்லோரும் வாயில் வந்தது தானே, பேப்பர் எழுதி கொடுத்து படிக்கிறது தானே, அது படிச்சிக்கலாம். நீங்கள் எழுதி கொடுத்தா கூட நான் படிப்பேன், ஏன்னா எனக்கும் படிக்க தெரியுன்ற ஒன்று இருக்குல்ல. செயல்பாட்டில் கண்டிப்பாக வராது. 6 சிலிண்டர் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. அப்போ இதில் என்ன எல்லோரும் மைண்ட் செட்டப்பில் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஓப்பனாக சொல்ல போனால் ஸ்டாலின் அவர் தான் இப்போ விஜய் கொடுத்துருக்க அறிக்கை இருக்குல்ல, அதில் எல்லாமே ஸ்டாலின் தான் வாழ்கிறாரு. இவர் பேர் மட்டும் தான் மாற்றிட்டாரு. ஸ்டார்டிங்கில் வந்து நான் தானே ஓசி பஸ் வேணான்னு போகிறான்னீங்க எல்லாருமே, எனக்கு ஓசி பஸ் வேணான்னு நீங்கள் போகிறான்னீங்க. போயிட்டு எங்கே போயிட்டு நாங்கள் விடியல் பயணம் தானே சொல்கிறோம், நீங்கள் தானே ஓசி பஸ்ஸு சொன்னீங்க. ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ ஓசி பஸ் வேணான்னு விஜய் கட்சியிலேருந்து தானே ஒரு பொண்ணு போராடிச்சு. வேண்டாம் இல்லை பிரதர், என்னென்னா வேண்டாம் ஓசி பஸ்ஸு வேண்டாம் ஓசி தொகை வேணான்னு ஒரு பொண்ணு போராடிச்சுல. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? 2500 கொடுக்குறாருல. அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? அப்போ அதை மட்டும் எப்படி சொல்லுவாங்க? இல்லை இது தேவைன்றதை, இது வந்து சும்மா ஈகோ தான். விஜய் பண்ணுறது ஃபுல்லாக ஈகோ அரசியல் தான் அவர் கொண்டு வர்றாரு விஜய். யாரோ சொல்கிறதுக்கு வந்து இவர் கையாட்டி பொம்மையாக ஆடுறாரு. ஃபஸ்ட்டு அவரை டேக்ஸ் ஒழுங்காக கட்ட சொல்லுங்கள். தேவையில்லாமல் டேக்ஸே அவர் வாங்கின காருக்கே டேக்ஸ் கட்டாமல் இருக்கார். ஃபஸ்ட்டு அவர் ஃபேமிலியை ஒழுங்காக கவனிக்க சொல்லுங்கள். விஜய் என்றைக்குமே வர முடியாது தமிழ்நாட்டில், ஏன்னா அவரோட கொள்கைகள் தப்பாக இருக்குது. அவர் என்ன கொள்கையை கொண்டு வராருன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன கொள்கையை வச்சுருக்காரு அவர்? இப்போ நாம் தமிழர் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அண்ணன் சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை வச்சுருக்காரு. இப்போ திராவிடம் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை வச்சுருக்கு, பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை வச்சுருக்கு. விஜய்க்குன்னு என்ன கொள்கை இருக்குது? அந்த கொள்கையை சொல்லுங்களேன். ஏங்க இங்கே யார் தாங்க ஊழல் செய்யலை? ஊழல் ஆச்சா நான் சம்பாதிக்கணும், எனக்கு சம்பளம் வேணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல.
புயல் ஆச்சுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. சும்மா அவர் உருட்டிட்டு போகலாம். பாதுகாப்பு இல்லை, என்ன பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு கொடுக்குதுன்ற என்ன பாதுகாப்பு இல்லை? அவங்க வீட்லேயே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றப்போ அவர் எப்படி பாதுகாப்பு இது பண்ணார்? அவங்க ஒய்ஃபுக்கு அவர் கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்கல. இல்லை விஜய் அண்ணா கிட்ட பெரிய ட்ராபாக் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ரசிகர்களே அவருடைய ஒய்ஃபை தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு கேள்வி கூட, ஏங்க இது வந்து என் ஃபேமிலி பிரச்சனை, இதில் நீங்கள் யாருமே தப்பாக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ பெண்ணை நீ தப்பாக பேச வச்சிட்டல. அதான் மேடையில் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு அதை தான் சொல்கிறேன், இதை மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தப்பாக பேசாதுன்னு சொல்லவே இல்லையே. ஒரு பெண்ணை தானே அவங்க குறிப்பிட்டு பேசுகிறாங்க எல்லாருமே. அவங்க ஒய்ஃபை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அந்தமாரி பேச விடலாமா? ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபை பேச விடலாமா? அவங்க இத்தனை வருஷமாக ஒரு 20 வருஷம் இருக்குமா, 20-25 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்துருப்பாங்களா? 25 வருஷம் வாழ்ந்துருக்க ஒரு மனைவியை உங்களுடைய ரசிகர் கூட்டம் வந்து அசிங்கமாக திட்டுறாங்க. அதுவே உங்களால் தடுக்க முடியல. மற்ற பெண்களுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? இவ்வளோ அறிக்கை விட்டு 2026 வருவாருன்னு நினைக்கிறேன். வரமாட்டாருங்க. விலை உயர்வு ஏறிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம ஆட்சி என்னங்க சொல்கிறது சொல்லுங்கள். இப்போ வந்து அங்கே ஈரானில் வந்து போர் நடக்கிறனால வந்து கேஸ் விலை வந்து ஏறிடுச்சு. இது சம்மந்தமாக தமிழக முதல்வர் வந்து பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விஜய் சொல்கிறாரு, நான் வந்தால் 2500 தரேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு பின்னால் தான் வரப்போகிறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அவர் சம்பாதிக்கலையா? 200 கோடி ரூபாய் விட்டு வரேன்னு சொல்கிறவர் 250 கோடி ரூபா அவர் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார்? ஆட்சிக்கு வரணுன்னே எல்லா கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் 18 வயசு மேலே இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து யார் யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து நான் அவங்களுக்கு முதல் மதிப்பெண்ணில் எடுத்தவங்களுக்கு நான் இது தரேன் அது தரேன் சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ போலியான வாக்குறுதிகளுங்க. இப்போ வந்து ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்றாரு, 2000 அறிக்கை விட்டாருன்னா உடனே வந்து 2500 செஞ்சவர் சொல்லலாம். செய்யாமல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாங்க அவர் செய்வார்னு என்ன நினச்சிங்க? ஆட்சியில் இருக்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லை, இப்போ தான் வரப்போகிறாரு. அவர் சம்பாதிக்கலாம் கேட்க 250 கோடி 200 கோடி அவர் வந்து சினிமாவில் சம்பாரிச்சவர். மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு? எங்கேயோ ஒரு அன்னதானம் போட்டிருப்பாரா? இல்லை வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு படிப்பு செலவு உதவி செஞ்சுருப்பாரா? இவர் ஆட்சிக்கு வரேன்னு சொன்ன உடனே தானே இவர் வந்து தேர்ந்தெடுத்து எல்லாத்துக்குமே வந்து பரிசுகளை வழங்குறாரு. அந்த பரிசுகள் வழங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வழங்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குது, அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அவர் புத்திசாலித்தனமான ஒரு அரசியலுங்க அவர் பண்ணுறது. ஏன் ஒரு பத்திரிக்கையாளரை சந்திக்கலாம், எதுக்காக பத்திரிக்கையாளரை அவர் சந்திக்க மாட்டேன்றாருங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஒரு பாமர ஒரு மக்கள் நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா என்னால் போய் ஒரு தலைவர்கிட்ட கேட்க முடியாது. எங்கள் சார்பாக யாருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி பத்திரிக்கையாளங்க தான் போய் கேட்பாங்க. நீங்கள் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு அவர் வாய்ப்பு தராரா? 2026 திமுக தாங்க வரும். அதுதாங்க எடுத்துக்காட்டாக வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. செஞ்சுட்டு கேட்குறாங்க ஓட்டு கொடுன்னு போட்டுன்னு. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றுமே செய்யாமல் தளபதி என்னங்க செஞ்சார்? திரும்ப சொல்லணும். தளபதி இதுவரைக்கும் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலையா அவர்? நீ 200 கோடி ரூபா நீ சம்பாரிச்சு ஒரு 200 300 யாருக்கா நீ சம்பாரிச்சிருக்கலாம். ஏங்க ஒரு எப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கார் இறக்குமதி பண்ணார இந்தியாவுக்கு உள்ளே வர்றது ஒரு டேக்ஸில் வந்து அவர் ஏமாத்துறாரு. இப்படி அவர் எங்கெங்கே மக்களுக்கு செய்ய போகிறாரு? நீங்கள் ஏறி இருக்குன்னா அதெல்லாம் பொதுமக்கள் அதுக்குள்ள கஷ்டத்தை பட்டு தான் திரும்பி அதை கட்டி ஆகணும். ஏன்னா இருந்தது பழைய முறை வந்தால் குச்சியை போட்டு எரிக்கிறது போகிறது இதெல்லாம் கிராமம் முறை கொண்டு மாறி போச்சு. இப்போ ஒன்லி கேஸை நம்பி தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது சிரமம்தான். இருக்கப்பட்டவங்களுக்கு அது கஷ்டம் தெரியாது. எங்களை மாதிரி இல்லாத பட்டவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ண சொல்லிட்டா ஏற்றுறாங்க, சொல்லக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம், வேறு யார் கஷ்டப்படுறா? பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் ஃப்ரீயும் 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தன் கூட ஃப்ரீயாக தர மாட்டான், சும்மா கதை அதெல்லாம். பேருக்கு தான்ப்பா சொல்லிக்கிறாங்கப்பா. இப்போ யார் ஆட்சிக்கு வந்தால் உக்காந்தா சோறு துண்டுறான்? கிடையாது. தொல்லூரில் நாய் மாரி கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். இது யார் வந்தான்னா வரலன்னா என்ன? யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். நம்ம விஜய்க்கு தான் இப்போதைக்கு. ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால் ஏறிட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த விலைவாசி எப்படி பாதிப்பை உருவாக்குமா, எப்படி பார்க்குங்க? கண்டிப்பாக உருவாக்கும் சார். இப்போ கேஸ் சிலிண்டர்லாம் மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது கண்டிப்பாக பாதிப்பை வந்து உருவாக்கும். இந்த இஷ்யூவே கண்டிப்பாக பாதிப்பை உருவாக்கும். மக்களை வந்து முட்டாள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். 6 சிலிண்டர் கொடுத்துருவேன், தங்கத்துக்கு தாலி கொடுத்துருவேன், இதெல்லாம் என்ன சார் இது? அப்போ இது இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களை வந்து சும்மா ஒரு முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 6 சிலிண்டர் செயல்படுத்த முடியுமா? முடியாது சார். எப்படி சார் முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். 6 சிலிண்டர் ஃப்ரீன்றாங்க, தாய் மாமன் திட்டன்றாங்க. இப்போ தங்க விலை என்ன ரேட் ஆகுது? சும்மா சார் மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் கேட்டு போயிட்டுருக்கணும். என்ன நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குகிறோம், அந்த ஒரு விஷயத்தை வேண்டி பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். சும்மா காலைல எழுந்த உடனே ஏதோ தங்கத்துக்கு தாலி தரேன்,
6 சிலிண்டர் தரேன், இன்னொருத்தவங்க வருவாங்க 12 சிலிண்டர் தரம்பாங்க. மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இலவசம் வந்து இதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒன்று சொல்கிறாரு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன சொல்கிறாரு, எந்த இலவசமும் அவங்க அறிவிக்கலை. நான் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறேன், விவசாயத்தை உருவாக்குறேன், பெருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் அந்த இலவசத்தார இந்த சீமான் மட்டும்தான் சொல்கிறாரு. நான் அவரோட கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. விஜய் வந்து வந்திருக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல. புரியுதுங்களா? ஒரு அரசியல்வாதி வந்து என்ன விஷயங்களை வந்து சொல்லணும், ஆகும்னு அவர் எடுத்தோன்னா திமுகன்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன விஷயத்த சொல்கிறாரு? ஒரு ஸ்டேட் அவரோட படத்தை பேன் பண்ணதே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் தான். ஆனால் அவர் அதை எடுத்து கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. அவங்க ஒன்று அவங்க அறிவித்ததை வந்து இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, டிஎம்கே அறிவித்ததை இவர் அறிவிச்சிருக்காது. இலவசத்தை வாங்காதங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரும் இலவசத்தை தான் வந்து கொடுக்குறாரு. வேறு என்ன கொடுக்குறாரு? ஏதோ ரசிகர்கள் ஆர்வ கோளாறில் வந்து கத்துறாங்க, ஓட்டு போடலைன்னா விஷத்தை வச்சு சொல்கிறாங்க. அறிவிப்புகள் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. 5000 ரூபா காசு கொடுக்குறாங்க அரசாங்கம். இதெல்லாம் வந்து பண்ணுறது ஏழைப்பட்ட மக்கள்லாம் அதெல்லாம் நினச்சி சந்தோஷம்தான் படுத்துகிறாங்க. அதையும் நல்ல திட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வரவேற்கிறதுக்கு யாருமே கிடையாது. எந்த விஷயத்தை வரவேற்கணுமோ அதை வரவேற்க மாட்டாங்க. எந்த விஷயத்தை எதிர்க்கணுமோ அதை எதிர்த்தாலே வந்து போதும், நாடு கண்டிப்பாக முன்னேறிடும். சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு இருக்குது, அங்கே போர் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் டீ சாப்பிட வந்தோம். அந்த அண்ணனே சொல்கிறாரு, எப்பா சிலிண்டர்லாம் வரலப்பா, டீயெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது சார். நிறைய பேர் வந்து ஹோட்டல் நம்பியிருப்பாங்க. இது வந்து எந்த அளவுக்கு போயிட்டு பாதிப்பில் போய் முடியுதுன்னு தெரியல சார். சார் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இப்போ நான் காலையில் என்னோடய ஃபேமிலி இருக்குது, நான் இந்த நியூஸை கேட்டுட்டு நான் இந்தியன் இதில் புக் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கட் ஆகி போகுது சார். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புக் ஆக மாட்டேங்குது சார். அந்த லைனே கட் ஆகுது சார். அப்படியே போயிட்டு ரிங் போயிட்டே கட் ஆகுது. இது கட் பண்ணி வச்சுருக்காங்களா, எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. நம்ம சிலிண்டர் அண்ணாக்கிட்ட கேட்டால் 2 நாளில் இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல சார். சிலிண்டர் விலை ஏறி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. காலையில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒரு சிலிண்டருக்கு டபுள் காசு கொடுங்க, நான் உங்களுக்கு சிலிண்டர் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இன்னும் சிலிண்டர் கிடைக்கிறது கஷ்டம்னா இன்னும் 2-3 நாள் தான் ஓடும். எங்ககிட்ட இருக்கிற சிலிண்டர் 2-3 நாள் தான் போகும். இதுக்கு பிறகு இன்னும் கடையை க்ளோஸ் பண்ணுறது தான் நிலமை, வேறு வழி கிடையாது. விலைவாசி உயர நாங்கள் என்ன பண்ண முடியும்?